14ஆம் நூற்றாண்டுல ஆப்பிரிக்கால உள்ள மாலியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் இந்த மான்சா முசா. அப்ப அந்த நாட்டோட வளர்ச்சிக்காக சுரங்கத்துல தங்கத்தை தோண்டி எடுக்கிறாரு. நினைச்சதை விட அதிக அளவு தங்கமும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல உப்போட டிமாண்டால உப்பையும் யானையோட தந்தத்தையும் ஏற்றுமதி செய்யறாரு. இதனாலேயே மாலியோட செல்வ பலம் அதிகரிக்குது. எந்த அளவுக்குனா மான்சா முசா 4300 கிலோமீட்டர் அச்சு பயணத்தை தொடங்கும் போது கிட்டத்தட்ட 60,000 மக்களோட 80 ஒட்டகங்கள் பல குதிரைகள்னு இந்த பிரம்மாண்டமான பயணத்தை மேற்கொள்றாரு. அந்த 60,000 பேருக்கும் தங்கத்தால் அணிந்த லக்ஸரியான டிரெஸ்ஸும் அதுலயும் 12,000 பேருக்கு ஆளுக்கு 1.5 கிலோ தங்கமும் 80 ஒட்டகங்கள்ல 130 கிலோ தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு போறாரு. மான்சா முசா இந்த பயணத்துக்காக மட்டும் 32,000 கிலோ தங்கத்தை 14ஆம் நூற்றாண்டுல எடுத்துட்டு போயிருக்காரு. இவர் ஆடம்பரத்துக்காக மட்டும் இவ்வளவு தங்கத்தை எடுத்துட்டு போகாம பாக்குற எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் தங்கத்தை வாரி வாரி வழங்கியிருக்காரு. இதனாலேயே அங்க உள்ள நகரங்கள்ல எல்லா மக்கள் கிட்டையும் தங்கம் இருந்ததுனால தங்கத்தோட மதிப்பையே குறைய வச்சுட்டாரு. இவரோட சொத்து மதிப்பு $400 பில்லியன். இப்ப இருக்க மிகப்பெரிய பணக்காரரான பில் கேட்ஸ், எலான் மஸ்க் இவங்க சொத்தை சேர்த்தா கூட மான்சா முசா கிட்ட கூட வர முடியாது. அதனாலே தான் இது வரைக்கும் வாழ்ந்ததுலேயே மிகப்பெரிய பணக்காரர்னா அது இவரை மட்டும் தான் சொல்றாங்க.